மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகிவிடுவார். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக நீடிக்கும் காலகட்டம் அது. எனவே 2026 ஜூன் மாதம் வரையில் உங்களுக்கு குருவின் பலம் உண்டு. கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் உங்கள் ராசிநாதனை தன் 9ஆம் பார்வையால் அதன் பின் பார்ப்பதால் மேலும் புனிதமடையும். சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவான் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். ராகு பகவான் ஜென்ம ராகுவாகவும் கேது பகவான் 7ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் உங்கள் துணைவரின் மீது மிகுந்த கவனம் கொள்ளுங்கள். ஆணாக இருந்தால் மனைவி மீதும் பெண்ணாக இருந்தால் கணவன் மீதும் அதிக கவனம் கொள்ளுங்கள். அவர்களின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. எதிர்பாலினத்தவரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ஜென்மத்தில் உள்ள ராகு உங்கள் ஆழ் மனதில் உள்ள ஆசைகளை எழுப்பி அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்குவார். உங்கள் சிந்தனையில் தெளிவில்லாத நிலையை உருவாக்குவார். அதனால் எதிலும் கவனமாக இருப்பது அவசியம். ஜூன் மாதம் வரை குருவின் பார்வை உங்கள் ராசி